நமஸ்காரம். நம்மளுடைய கோயில் பயணத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கோயில் அதி அற்புதமான முருகஸ்தலம். மலை இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே முருகர் இருப்பார்ன்றது ஐதீகம் உண்டு. அதுலேயும் ரொம்ப விசேஷமாக ஸ்பெஷலாக கரும்பு தன் கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரே முருகர் உலகத்திலேயே. வேலுக்கு பதிலாக அது பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செட்டிக்குளம் முருகன். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, வேங்கன் நகர் வாழ, சடகோப்பன் தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழியே. நம்ம பெரம்பலூர் அப்படின்னு சொல்லிட்டாலே ரெண்டு கோயில்கள் ரொம்ப பிரதானமாக நம்ம பார்க்கணும். ஒன்று சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன். அதை நம்ம ஏற்கனவே நம்மளுடைய ரகசிய உண்மைகள் சேனலில் ஏற்கனவே பேசியிருக்கோம். அதுக்கு நேர் எதிர இருக்கக்கூடிய கோயில் தான் மலை மேலே இந்த செட்டிக்குளம் முருகன். இந்த முருகனுடைய விசேஷமே தன் தாய் காமாட்சி அம்மன் கரும்பு செங்கரும்பை கொடுத்து வந்திருக்கிற மன்னர், அதாவது பராந்தக சோழன், அவருக்கு காட்சி அளிக்கணும் அப்படின்றதுக்காக கரும்பை வச்சு ரொம்ப இனிப்பாக சுவையாக சேவை சாதிக்கணும் அப்படின்றதுக்காக காட்சி அளிக்கிற முருகன் தான் செட்டிக்குளம் முருகன். நிறைய விஷயங்கள் முருகரை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இந்த கோயில் ரொம்ப சிறப்பான, முருகருக்கே தனித்துவம் மிகுந்த ஒரு கோயில் அப்படின்னா இந்த கோயில் மட்டும்தான். அது ஏன் அப்படின்னா, இவர் மேற்கு பார்த்த முருகன். தன்னுடைய தாய் தந்தையரை நேர் எதிர்க்க ஏகாம்பரேஸ்வரரையும் காமாட்சி அம்மன் கோயில் நேர் எதிர்க்க அமர்ந்து குன்றின் மேல் அமர்ந்து சேவை சாதிப்பார். ஒரு தடவை உறையூர், திருச்சிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த உறையூர் மன்னனாகிய பராந்தக சோழன் தன்னுடைய நாட்டுக்கு உட்பட்ட இந்த பெரம்பலூர் மாவட்டம், இன்னைக்கு அழைக்கக்கூடிய இந்த பெரம்பலூர் மாவட்டத்துக்கு சுற்றுப்பயணமாக போய் மக்கள் எப்படிலாம் இருக்கா அப்படின்றதுக்காக தானே போய் விசாரிக்கணும் அப்படின்றதுக்காக போகும்போது பொழுது சாய்ந்து அவர் இந்த இடத்துலையே தங்கிடணும் அப்படின்றதுக்காக தங்கி பார்க்குறார். அப்போது இந்த இந்த குன்றின் மேல் பக்கத்திலேயே தங்கறதுக்கு தன்னுடைய போர் தளபதிகளோட, போர் மக்களோட தங்குறார். அந்த சமயத்தில் காமாட்சி அம்மன் தன் மகன், இந்த குன்றின் மேலே அமர்ந்திருக்கின்ற அந்த முகன் தன்னுடைய மன்னனுக்கு ரொம்ப சுவையாக இனிப்பாக காட்சி அளிக்கணும் அப்படின்றதுக்காக வேலுக்கு பதிலாக செங்கரும்பை கொடுக்கறதா ஐதீகம். இது உண்மை. அப்போ அந்த முருகன் தன் தாய் சொல் பேச்சை கேட்டு வேலுக்கு பதிலாக இந்த கரும்பை தன் கையில் பாவித்து கொண்டு தன் தலையை இடது பக்கமாக கொஞ்சம் சாஞ்சி இருக்கும். ஆக்சுவலாக இந்த முருகனுடைய கழுத்து பகுதி தன் தாயுடைய சொல்லை கேட்டதுக்கு இணங்க அதுக்கு ஒத்துண்டு இந்த கரும்பை வச்சுட்டு காட்சியளிப்பார். அந்த கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலே அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். எல்லாராலையும் போக முடியாது. பிராப்தம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த முருகனை சேவிக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப தேவை பிராப்தம் அப்படின்ற ஒரு விஷயம். அங்கே அந்த கோயிலை பொறுத்தவரையிலும் சஷ்டி ரொம்ப விசேஷம். சுக்லபக்ஷத்தில் வரக்கூடிய சஷ்டி திதியில் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து விரதம் இருந்து முருகனை சேவிக்கிறது வழக்கமாக உண்டு. பிரம்மோற்சவம் அப்படின்றது ரொம்ப விமர்சையாக நடக்கக்கூடிய ஒரு விழா இந்த செட்டிக்குளம் முருகனுக்கு. இந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து என்ன பயிர், என்ன தானியம் விளைவிக்கணும் அப்படின்றது இந்த முருகர்கிட்ட சிவப்பு வெள்ளை அப்படின்ற ஒரு விஷயத்தில் உருட்டி போட்டு முருகர் என்ன சொல்கிறாரோ அதுதான் தானியமாக விளைவிப்பா. அந்த தானியத்தை எடுத்துன்னு சிறப்பாக விளைச்சல் வந்த பிறகு முருகனுக்கும் படைச்சு அதை அன்னதானம் கொடுப்பா. அன்னதானம் அப்படின்றது பிரம்மோற்சவத்தில் ரொம்ப விமர்சையாக எங்கே போனாலும் இந்த மலையை சுற்றி எந்த இடத்துலையுமே அன்னதானம் அப்படின்றது ரொம்ப விமர்சையாக நடக்கும். தட்டுப்பாடு இல்லாமல் எல்லோரும் சிறப்பாக முருகனை தரிசித்து உணவு உண்ண முடியும் அப்படின்னா இந்த அன்னதானத்தில் தான் நான் என் கண்கூட பார்த்த ஒரு விஷயம். அவ்வளோ சிறப்பாக பலவித தானியங்களோடு சிறப்பாக விமர்சையாக கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் பிரம்மோற்சவம், முருகனுடைய பிரம்மோற்சவம். அது பங்குனி உத்திரத்தில் ரொம்ப விசேஷமாக
அந்த ஒரு 15 நாள் விசேஷமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அவசியம் முருகனை சேவிக்கணும் அப்படின்னா, அதுவும் செட்டிக்குள்ள முருகன் செங்கரும்போட காட்சியளிக்கின்ற முருகனை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, அது வேறு எங்கேயுமே முடியாது. உலகத்தில் வேறு எந்த ஒரு கோயில்லையும் கரும்போட முருகன் சேவை சாதிக்கிறது கிடையாது. அது இந்த ஒரு இடம் மட்டும்தான். இந்த குழந்தை பேறு அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, நிச்சயமா அதற்கு உகந்த கோயில் அப்படின்னா, அது வந்து செட்டிக்குளம் முருகன் தான். பெரம்பலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 20 கிலோமீட்டர் நீங்க வந்து பயணம் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மலைக்கு 2 வழி உண்டு. ஆக்சுவலா சோழ மன்னர்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாரி பராந்தக சோழன், அவளுடைய ஆட்சியில முருகர் கோயிலுக்காக அவர்கள் படிக்கட்டோட ஒரு வழியும், அதேபோல் ஏறுவதற்கு ஒரு படிக்கட்டும், இறங்குவதற்கு ஒரு வழி படிக்கட்டும், அதேபோல வாகனங்கள், அது காரு, பைக்கு, எல்லா வசதிகளோடு பயணம் பண்ணுறதுக்கு ஒரு தனி ஒரு ரூட்டும் உண்டு. எல்லா வசதிகளோடும் நீங்கள் வந்து போய் அழகா முருகனை சேவிக்க முடியும். இந்த கோயில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சஷ்டி திதி அந்த நாளில் நீங்கள் போய் முருகனை நீங்கள் சேவிக்கிறீங்க அப்படின்னா, எல்லா வளங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ முடியும். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் பி சொக்கலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.